சீரியல் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க விஜய் நாளைக்கு ஒண்ணு நான் கூப்பிட்டு போறேன் உங்க அம்மா கிட்ட பேசி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதுனால காவேரி நாளைக்கு என்ன சொல்லி நம்மள விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு போவாரு, அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாருன்னே தெரியலையே. இந்த தடவை அம்மா என்ன சொன்னாலும் சரி நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டா நின்று விஜய் கூட தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்றாங்க. விஜயும் வீட்டுக்கு கூப்பிட வராங்க. வாசல்ல சாரதா உட்காந்துட்டு இருக்காங்க. வணக்கம் அத்தை அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. விஜய் இவன் எதுக்கு இங்க வந்தா அப்படி சொல்லிட்டு சாரதா முடிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. நேரத்துல விஜய் இருந்துகிட்டு அத்தை உங்களை தான் நான் பார்க்க வந்தேன், எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு காவேரி கூப்பிட்டு போகலாம்னு நினைச்சேன். இப்ப வெண்ணிலாவே மனசு மாறிட்டா அத்தை, வெண்ணிலாவோ மனசு மாறி அவங்க ஊருக்கே அனுப்பி வச்சுட்டேன். இனிமேலும் யாரும் என் வாழ்க்கையில குறுக்க வர முடியாது அத்தை, உங்க பொண்ணு நான் நல்லா பாத்துக்குவேன், நீங்க உங்க பொண்ணையும் கூட அனுப்பி வைக்கலாம் நம்பிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என்ன திடீர்னு இந்த பையன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கங்காவும் வர்றாங்க. கங்காவை வந்துட்டு வாங்க விஜய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொடைக்கானல் போறேன்னு சொல்லி கிளம்பி போனா திடீர்னு பேக் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அதுவும் அவன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு. இந்த பையன் மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் உங்க அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் காவேரி அவ்வளவு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாளா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல காவேரியும் வர்றாங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு காவேரி இங்க பாரு இந்த தம்பி உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்றான், நீ என்ன முடிவு பண்ணிருக்க அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அம்மா உங்க முடிவுதான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்மா, நீங்க இந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு சாரதா யோசிக்கிறத பார்த்துட்டு விஜய் இருந்துகிட்டு அத உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நாங்க மறைச்சிட்டோம் அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என்ன தம்பி மறைச்சிட்டீங்க, அந்த அக்ரிமெண்ட் மாதிரி வேற ஏதாவது மறைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு இல்ல அத்தை, அதாவது காவேரி வயித்துல ஒரு குட்டி காவேரி வளர்ந்துகிட்டு இருக்கா, அதை உங்ககிட்ட நாங்க சொல்லவே இல்ல அத்தை அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. குமரன் கங்கா பாட்டி எல்லாருமே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. என்ன காவேரி இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு கங்கா கேக்குறாங்க. ஆமா அக்கா அப்படி சொல்லிட்டு காவேரி தலையாடுறாங்க. உடனே இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கா அப்ப ஒருக்கா நான் சாப்பிட்டதெல்லாம் சேராம வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்ல, பாட்டி கூட கேட்டுச்சே ஞாபகம் இருக்கா, அப்பதான்க்கா நான் கன்சீவ் ஆனேன். ஆனா நீ கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடியே நான் கன்சீவ் ஆயிட்டேன்க்கா, எப்படி அம்மா கிட்ட சொல்லணும் எனக்கு தெரியல, அதனாலதான் இப்ப நான் சொல்றேன். இப்பதான் நான் விஜய் கூட போக போறேன்ல, அம்மா என்ன அனுப்பி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுக்கா, சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு காவேரி சொன்னதும் சாரதா இருந்துட்டு இவ்வளவு பெரிய விஷயம் ஏண்டி என்கிட்ட சொல்லாம மறைச்சு ஆம்பளை பையன் மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு இருந்தேன், கொஞ்ச நாச்சும் அக்கறையா உடம்ப பாத்துக்கிட்டியா, இதுல கொடைக்கானல் வேற கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு வேற போனேன், ஏண்டி இப்படி எல்லாம் இருக்கிற, இப்ப கூட இந்த பையன் வந்து சொல்லலனாலும் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படித்தானே அப்படி சொல்லிட்டு காவேரி கிட்ட சாரதா கேக்குறாங்க. உடனேவும் இல்லம்மா நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன், எப்ப சொல்லுவ, உன் குழந்தை வளர்ந்து பெரிய பிள்ளையான பிறகா, அதனால கொடைக்கானல் போயிட்டு குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைச்சியோ அப்படி சொல்லிட்டு சாரதா கேட்டுட்டு இருக்காங்க. இல்லம்மா அப்படி இல்ல நான் நினைக்கலமா அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேளுங்க அத கேளுங்க, அவகிட்ட கேளுங்க நல்லா அப்படி சொல்லிட்டு விஜய் இந்த பக்கம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு இங்க பாருடி, இதனால இந்த தம்பி கூட நீ சேர்ந்து வாழ்னா போகணும்னு சொன்னேன், ஆனா நீ ஏன் நான் சொன்னாதான் போவேன் அடம்பிடிச்சிட்டு இருந்த, இப்ப நான் நல்ல சந்தோஷமா சொல்றேன், நீ இந்த தம்பி கூட தாராளமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்றாங்க. உடனே காவேரிக்கும் விஜய்க்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துல கங்கா குமரன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பாட்டி இருந்துட்டு இப்படி ஒரு வார்த்தை அவங்க அம்மா வாயில வர்றதுக்கு இத்தனை நாள் ஆயிருக்குடி, நீ சந்தோஷமா உன் புருஷ கூட போய் சேர்ந்து வாழுடி, உன் குழந்தையோட நீ சந்தோஷமா இருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி தேங்க்ஸ்மா ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்க சாரதா இருந்துகிட்டு என்ன மன்னிச்சிடுங்க தம்பி, அன்னைக்கு இருந்த நிலைமையில உங்களை நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு மன்னிப்பும் கேக்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை, எப்படினாலும் நான் பண்ணது தப்புதான், யாரா இருந்தாலும் அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க, அது எனக்கு புரியுது அத்தை, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீங்க தான் சேர்ந்து என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரியும் விஜய் கூட கிளம்பி போறாங்க. கடைசியில பார்த்தா அத்தனையும் கனவு, காவேரி கனவு கண்டிருக்காங்க விஜய் வந்து காவேரியை கூப்பிட்டு போகிற மாதிரி. ஆனா இங்க விஜய் வந்து வீட்டுக்கு வந்துட்டு தாத்தா கிட்ட பேசுறாங்க. தாத்தா நான் காவேரிய கூப்பிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் தாத்தா, வெண்ணிலாவே மனசு மாறிட்டா, மனசு மாறி அவங்க மாமா கூட ஊருக்கு கிளம்பிட்டா, இந்த நிலைமையில நானு காவேரியை இங்க கூப்பிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் தாத்தா அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு இல்லப்பா இந்த நிலைமையில நீ விஜய் காவேரியை கூப்பிட்டு வர்றது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன்பா, உங்க பாட்டி காவேரி மேல அவ்வளவு கோபமா இருக்கிறா, அப்படி இருக்கும்போது காவேரி இங்க வந்தா சந்தோஷமா இருக்க முடியாதுப்பா, அவங்க வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனேவும் என்ன தாத்தா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாப்பா இன்னைக்கு கூட உங்க சித்தி சித்தப்பா 2 பேரும் வந்திருந்தாங்க, அந்த ஆளு என்னமோ நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்துச்சு, எனக்கு என்னமோ அந்த ஆள் உண்மையா திருந்த மாதிரி இல்ல, அந்த பசுமதி வேற ஜெயிலுக்கு போயிட்டான்ல, அதனால அந்த ஆளு அண்டி பழைக்க வேற இடம் இல்ல, அதனால இங்க வந்து மன்னிப்பு கேட்டு எப்படியாவது ஒண்டிக்கலாம்னு நினைக்குது, அதுக்காகதான் அந்த ஆளு பிளான் போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. ஆமா தாத்தா அந்த ஆள் நான் திருந்துற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றாங்க. அந்த ஆள் இருக்கும்போதே காவேரி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது காவேரி இங்க வந்தா, பாட்டி காவேரி திட்டிக்கிட்டே இருந்தா காவேரி மனசு கஷ்டப்படும்லப்பா. கொஞ்ச நாள் நான் பாட்டிய பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து காவேரி இங்க கூப்பிட்டு வரலாம் அப்படி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, தாத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தாத்தா அப்படி சொல்றாங்க. காவேரி கர்ப்பமா இருக்கிறா தாத்தா அப்படி சொன்னோன்னும், தாத்தா இருந்துகிட்டு என்னப்பா சொல்ற? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது, அது வெண்ணிலா பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சுல தாத்தா, அப்பவே காவேரி கர்ப்பமா இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த இத எப்படிதான் வந்து உங்ககிட்டலாம் சொல்லணும்னு எனக்கு தெரியல தாத்தா. காவேரி கர்ப்பமா இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தாத்தா. ஆனா காவேரி தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு சொல்லலாம்னு சொன்னா. அதனாலதான் நான் யார்கிட்டயுமே சொல்லல அப்படின்னு விஜய் சொல்றாங்க. அத கேட்டுட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த பாட்டிட்ட சொன்னா கூட பாட்டி மனசு மாற மாட்டாங்களா தாத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வேணா பாட்டி கிட்ட சொல்லி பாக்கலாம்பா. பாட்டியோட மனசு மாறுதான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பேரனும் போயிட்டு பாட்டி கிட்ட பேசி பாக்குறாங்க. கல்யாணி உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து விஜய் சொல்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னு, என்ன விஜய் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாட்டி நீங்க கொள்ளு பாட்டி ஆக போறீங்க அப்படி சொல்றாங்க. காவேரி கர்ப்பமா இருக்கான்னு சொன்னதும் பாட்டி சந்தோஷம் படாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு விஜய் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க முகத்துல சிரிப்பே காணுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த காவேரி இந்த வீட்டுக்கு வரவே வேண்டாங்கிற அவ கர்ப்பமா இருக்கான்னு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவ வீட்டுக்கு வந்ததுனாலதான் என் பேரன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவ தான் இந்த வீட்டுக்கு வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மறுபடியும் கோவமா காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இன்னும் தாத்தா பாட்டி இப்படி பேசிட்டு இருக்காங்க. காவேரி கர்ப்பமா இருக்கான்னு சொன்னாலும் இப்படி பேசுறாங்களே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. கொஞ்ச நாள்ல சரியாயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே விஜய் வந்துட்டு நானு காவேரி கிட்ட நாளைக்கு உன்னை கூப்பிட வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனாலதான் உங்க 2 பேத்தையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே கொஞ்ச நாள் பொறுத்துக்கப்பா. சாரதான் மனசு மாறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்களா, அதே மாதிரிதான் பாட்டியும் மனசு மாறணும் இல்லப்பா. இல்லன்னா இங்க காவேரி கன்சீவா வேற இருக்கான்னு சொல்ற. அவ இங்க வந்தா இந்த பாட்டி ஏதாவது பேசி மனசு கஷ்டப்பட்டு கடுத்துட்டானா இந்த மாதிரி டைம்ல அவ வந்து அவங்க வீட்டுல இருக்கிறதே நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னதும் விஜய்க்கு என்ன பண்ணன்னு தெரியல. உடனே காவேரி விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணோடனே விஜய் வந்து போன் எடுத்துட்டு பேச போறாங்க. என்ன என்ன விஜய் நாளைக்கு எப்படி எங்க அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு உங்க அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணதான் செஞ்சேன். ஆனா இங்க பாட்டி உன் மேல செம கோவமா இருக்காங்க. அதனால தாத்தா இன்னொரு நாளைக்கு பாட்டியை கன்வின்ஸ் பண்ணி காவேரி கூப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால நாளைக்கு வர முடியாது காவேரி என்னால அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என்ன விஜய் இப்படி சொல்றீங்க? நாளைக்கு நீங்க எப்படியாவது எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிருவீங்க அப்படின்னு நினைச்சேன். அப்படி எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியாட்டியும் நான் அவங்க கூடவே வரணும்னு சொல்லி வேற முடிவு எடுத்தேன். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. என்னது உங்க அம்மா கன்வின்ஸ் ஆகாட்டியும் நீ என் கூட வரணும்னு நினைச்சியா அப்படி சொல்லி விஜய் சிரிக்கிறாங்க. ஆமாங்க நான் உங்க கூட தான் வரணும்னு நினைச்சேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு காவேரி சொன்னதும், இப்ப சொன்ன பாரு இதை அப்பவே நீ சொல்லியிருந்ததுன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாரு பாட்டி உன்னை பிடிக்காம பாட்டி ஒரு பக்கம் கோச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உங்க அம்மா ஒரு பக்கம் இதனால கோச்சிட்டு இருந்தாங்க. இது பாட்டி இப்படி மாறி மாறி கோச்சிட்டு இருந்தாங்கன்னா எப்பதான் நம்ம சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காவேரி சரிங்க பாட்டிக்கும் என் மேல வருத்தம் இருக்கும்ல, என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. சரி பாட்டி மனசு மாற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படி சொல்றாங்க. காவேரி அப்பனா நம்ம எப்பதான் சேர்ந்து வாழ போறோம், நம்ம குழந்தை பிறந்த பிறகா அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு எல்லாமே ஒரு நாள் மாறுங்க, நம்ம கூடிய சீக்கிரமா ஒன்று சேருவோம் அப்படி சொல்லிட்டு காவேரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி எப்படின்னா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.